கோட்டா வருவது குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அமைச்சரவைக்கு விளக்கம் அளித்திருக்கிறார். அதனிடத்தில் ஒரு தேர்தல் ஒன்று வருமா என்று எழுப்பப்படுகிற கேள்விகள் இப்பொழுது பொதுஜன பெரமுனவில் இருக்கின்ற அமைச்சர்களுக்கு இருக்கிற முக்கியமான பிரச்சனை. எனவே உடனடியாக தேர்தல் ஒன்று இல்லை, அதற்கான நிதி இல்லை என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அவருக்கும் தெரியும் இப்போது உடனடியாக தேர்தலுக்கு சென்றால் என்ன நடக்கும் என்று. அதனிடத்தில் பாராளுமன்றத்தில் நிறைய சட்டமூலங்கள் வர இருக்கின்றன. அவற்றை இப்பொழுது பாராளுமன்றத்தின் ஊடாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அதற்கான பெரும்பான்மை மொட்டுவிடம் தான் இருக்கிறது. இதனிடத்தில் 19வது அரசியலமைப்பு திருத்தம் இப்பொழுது 22வதாக வருகிறது. எனவே அதனையும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். இதனிடத்தில் இப்பொழுது தேசிய பாதுகாப்பு சட்டம் வரும், அதனையும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு பல விடயங்கள் இருக்கின்றன. அதனிடத்தில் வரவு செலவு திட்டம் இருக்கிறது, திருத்தச் சட்டம் மூலம் அதற்கான அனுமதியினையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு பல விடயங்கள் இருப்பதன் காரணமாக அவை தோற்கடிக்கப்படுகின்ற பட்சத்தில் மிக மோசமான ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடும். எனவே மீண்டும் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நிலையில் தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மொட்டுவை அரவணைத்துக் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். நாட்டினுடைய தற்போது நிலையில் தேர்தல் ஒன்றுக்கு செல்லுமாறு அரசியல் கட்சிகளின் கோரிக்கை விடுத்து வரும் நிலையிலேயே உடனடியாக ஒரு தேர்தலை நடத்தும் எண்ணம் தனக்கு இல்லை என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த சந்திப்பின் பொழுது தெரிவித்திருக்கிறார். அதற்கு கோட்டாபய ராஜபக்ஷ வருகை தருவாரானால் அவருக்கு தேவையான பாதுகாப்புகள் வழங்கப்படுவதற்கும் அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொள்ள தான் தயாராக இருப்பதாக அவரால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன.